வெல்கம் டு சாயாஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மினி காயின் சைஸ் நூல் பரோட்டா வித் டொமேட்டோ சால்னா தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு நாகா மைதா மாவு 1/4 கிலோ போல் எடுத்திருக்கேன், 250 கிராம்ஸ். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் ஈஸ்டோ கேர்டோ இல்லை முட்டையோ எதுவுமே உடச்சி ஊற்றலை. நான் வெறும் சால்ட் அண்ட் ஆயில் மட்டும்தான் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாவை ஒரு 60 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்து ஓரமாக வச்சிடலாம். மீன்வைல் நம்ம சால்னாக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு விரல் சைஸ் இஞ்சி, அப்புறம் 3 தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாவையும் இஞ்சியும் சேர்த்துடலாம். இஞ்சி நல்லா வதங்கி வரணும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். இதெல்லாம் ஒரு சேர வதங்கி வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியும் இது கூடவே சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போது வீட்டிலே அரைச்ச தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, தேவையான அளவுக்கு தண்ணியும் கலந்து விட்டுறேன். இது நல்லா குக் ஆகி வரட்டும். இது குக் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். இது கூட நீங்கள் ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் இல்லை காலிஃப்ளவரு, பன்னீர் கூட சேர்த்துக்கலாம், இல்லை சிக்கனு, இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எம்டி சால்னா தான் ரெடி பண்ணியிருக்கேன், வெறும் டொமேட்டோ அண்ட் வெங்காயம் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ இது நல்லா கொதி வந்துடும். நான் இதில் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றலை, நீங்கள் வேணால் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ மாவும் 60 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ திரும்ப ஒரு மசாஜ் கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பால்ஸ் வரும். நம்ம மாவு உருட்டும் போது ஒரு பால் பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் உருண்டை வந்துடுது இல்லையா, அதனால் நான் இந்த மாதிரி ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இதை ஒவ்வொரு போர்ஷனையும் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த உருண்டை பர்ஃபெக்டான பால் சைஸ்க்கு தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது, நல்லா உருண்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் உருண்டி எடுத்து ஓரமாக வச்சிடுறேன். ஒரு உருண்டையாக எடுத்து தான் நான் பரோட்டா செய்ய போகிறேன். மீதி எல்லாத்தையும் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா ஃபேன் காற்றுலையோ இல்லை ஓப்பன் ஸ்பேஸ்லேயோ சீக்கிரமாக காஞ்சு போயிடும் மேல் சர்ஃபேஸ். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பால்ஸாக எடுத்து பரோட்டா பண்ணிக்கலாம். இப்போ இந்த நம்ம உருண்டையை லைட்டாக ஃப்ளாட் பண்ணிவிட்டு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம், நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா மெலீஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் திரும்ப ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை இந்த மாதிரி ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃபோக்கோ இல்லை நைஃபோ வச்சு எடுத்துக்கோங்க. நான் முதல்ல ஃபோக்கில் இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன், அது நல்லா இதுவாக வரல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கத்தி இருக்கு இல்லையா, கத்தியில் இந்த ஃபோர்க்கோட லைனுக்கு மேலேயே நல்லா இப்படி ஷார்ப்பாக எடுத்து விட்டுக்கிறேன். உங்ககிட்ட இந்த பீஸா கட்டர் இல்லை அந்த ரோலர்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த வெஜிடபிள் ரோலர் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரோலர் இருந்ததுன்னா நீங்கள் அதில் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சேரை எடுத்து நல்லா இப்படி உருண்டையாக ஒரு சர்க்கிள் ஷேப்க்கு இதை அப்படியே உருட்டி கொண்டு வரணும். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே அப்படியே உருட்டி எடுத்துகிட்டு வாங்க. உருட்டி எடுத்துகிட்டு லைட்டாக கையாலே தட்டி திரும்ப இப்போ அந்த சப்பாத்தி உருட்டுற இதை வச்சு உருட்ட வேண்டாம், ஜஸ்ட்டு கையாலே இதை ஃப்ளாட்டன் பண்ணி விடுங்க போதும். ஸோ அப்போ இதே மாதிரி மீதி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் கொஞ்சமாக நெய்யும் விட்டுருக்கேன், எண்ணெயும் விட்டுருக்கேன். நீங்கள் நெய் மட்டும் வேணால் கூட விட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பேன் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம போட்டு வச்சுருக்க பரோட்டாஸை இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக அப்படி இழுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. நான் இதில் எதுவுமே சேர்க்கலை, ஜஸ்ட்டு சால்ட் எண்ணெய் விட்டு தான் அந்த மாவு பிசைஞ்சு. நீங்கள் வேணுன்னா ஒரு முட்டை வேணாலும் உடச்சி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இது போட்டதுக்கப்புறம் இது மேலே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் நெய்யை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன்.
அது ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் போல் இந்த சைடு வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்க, ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கு, இன்னொரு சைடும் நல்லா வேகணும். ஸோ இது என்ன பண்ணுங்க அப்படின்னா, திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி லிட்டு போட்டு குக் ஆக விட்டுருங்க. ஸோ நல்லா வெந்து வந்துருச்சு 2 பக்கமும். ஸோ நம்மளோட காயின் பரோட்டாவும் தயார். ஸோ இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே இதை எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த நூலோட டெக்ஸ்சர் தனித்தனி லேயராக இருக்கும். இது என்ன பண்ணுங்கள், லைட்டாக சூடாக எடுத்ததுக்கு அப்புறமே இந்த மாதிரி கையால் 2 டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நூல் பரோட்டா அண்ட் எம்டி சால்னா தயார். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.